ஸ்ரீலங்கா தான் சார் ஜெயிக்கும். ஸ்ரீலங்கா. வை சங்ககாரா, ஜெயவர்தனா, மேத்யூஸ். மேத்யூஸா? ஆங்கிலோ மேத்யூஸ். சரி ஓகே ஓகே. மல்லிங்கா. ஓகே. மல்லிங்கா அன்யூசுவல் ஸ்டைல் அந்த பவுலிங். பவர் பிளேயர்ல இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் பவுலர்னா அவர்தான். எந்த எனி கண்ட்ரி நீ யார் வேணாலும் 4 அந்த கடைசி 4 ஓவர்ல கண்டிப்பா 3 விக்கெட் எடுப்பாரு. அவர் ஓவர விளையாடுறது எல்லா பேட்ஸ்மேன் பயப்படுறாங்க. இந்த டைம்ல எப்படி போடுவார்னு சொல்ல முடியாது. சோ ஹர்ஷித் மல்லிங்கா, சங்ககரா. மல்லிங்கா ஸ்டார் பிளேயர். ஓகே. இந்த வேர்ல்ட் கப் பவர் பிளேயர்ல. ஓகே. வேற யாரெல்லாம் ஸ்ரீலங்கா ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? ஓகே, அவர்ட்ட கொடுங்க, தம்பிட்ட கொடுங்க. Why? எதனால ஸ்ரீலங்கா ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க வேர்ல்ட் கப்? சார் ரெண்டுமே சப்கான்டினென்ட் டீம் சார். இந்தியா ஸ்ரீலங்கா ரெண்டுமே சப்கான்டினென்ட் டீம். இந்தியன் டீம் லைன் ஆஃப் 15 மெம்பர் ஸ்குவாட் பாத்தீங்கன்னா அப்படியே காம்ப்ளிமெண்டிங் ஸ்ரீலங்கா. 3 ஸ்பின்னர்ஸ், 8 பேட்ஸ்மேன், 4 பேஸ்மென்ஸ். ஆனா அந்த ரெண்டு பிளேயர்ஸோட இது பாத்தீங்கன்னா டேலண்ட் பாத்தீங்கன்னா மலிங்கா மாதிரி பிளேயர் இந்தியால சொல்லுங்க. மேத்யூஸ், பெரரா மாதிரி ரெண்டு ப்ரொனவுன்ஸ்டு ஆல்ரவுண்டர் இந்தியால சொல்லுங்க. முரளிதரன், மிண்டிஸ், ஹெரத். ஓகே, அதுக்கு ஸ்பின்னர்ஸ் ஈக்குவல் இங்க இருக்காங்க. அது மாதிரி இந்தியால வந்து ஆல்ரவுண்டர்ஸ் யார சொல்றீங்க? ஸ்பின்னிங் பேட்ஸ்மேன் தான் சொல்றீங்க, ஸ்பின் பண்ற பேட்ஸ்மேன் தான் சொல்றீங்க. அதே மாதிரி இங்க கமரா சில்வா, திலகரத்து தில்ஷானே போட்டு போயிருவாரு. ஆனா ப்ரொனவுன்ஸ்டு ஆல்ரவுண்டர்ஸ் லைக் ஆஞ்சலா மேத்யூஸ் அண்ட் திஷாரா பெரரா மாதிரி 2 பிளேயர்ஸ் சொல்லுங்க. மலிங்கா மாதிரி ஒரு அட்டாக்கிங் ஒரு 50th ஓவர்ல 48th ஓவர் வந்து மேடன் வைக்கிற மாதிரி ஒரு பவுலர் சொல்லுங்க இந்தியால. சொல்லுங்க, இதுக்கு என்ன பதில்? ஹர்ஷித் மலிங்கா 4 பால்ல 4 விக்கெட் எடுக்கிற லாஸ்ட் ஓவருக்கு முந்தின ஓவரை கூட மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பிளேயர் அங்க இருக்கிறாரு. பெரேரா இந்தியால வந்து ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காரு. சோ அப்படிங்கிறப்போ எப்படி ஸ்ரீலங்காவுக்கு வாய்ப்பு அதிகம்? சார் இப்போ ஸ்ரீலங்காவில பாத்தீங்கன்னா ட்ரிபிள் சொல்லுவாங்க, முரளிதரன், மெண்டேஸ், மலிங்கா. பட் அவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த 3 பேரை எப்பவுமே நம்பிட்டு இருப்பாங்க. இவங்க போட்டாதான் நம்ம வின் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. சப்போஸ் ஒரு நாள் வந்து மலிங்கா சொதப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஷோர் ஸ்ரீலங்கா வந்து தோத்துருவாங்க. ஓகே, சோ வந்து அவங்க சில பிளேயர்ஸ் மட்டும் டிபெண்ட் பண்ணி இருப்பது ரொம்ப அதிகம் ஸ்ரீலங்கா கிட்ட. அவர் முடிச்சிட்டு வரணும். சங்ககாரா, தில்ஷான், சேவாக்கு காம்ப்ளிமெண்ட் நான் தில்ஷான் சொல்லுவேன். சங்ககாரா, ஜெயவர்தனை மாதிரி ஒரு மிடில் ஆர்டர் இந்தியால சொல்லுங்க. விராட் கோலி அண்ட் சுரேஷ் ரெய்னா நீங்க அதுவும் வந்து எத்தனை மேட்ச் ஆடி இருக்காங்க? 45 மேட்சஸ் 50 மேட்சஸ் ஆடி இருக்காங்க. சங்ககாரா விக்கெட்டையும் ஜெயவர்தனை விக்கெட்டையும் நீங்க பிரேக் பண்ண முடியலன்னு வச்சுங்க, 50 ஓவர் முடியும் போது அவங்க ஸ்கோர் 350. நீங்க டிபெண்ட் சொல்லுங்க. டிபெண்டன்ட் 3M சொல்ல முடியாது சார். இல்ல என்னோட பாயிண்ட்க்கு நான் கவுண்டர் சொல்றேன். டிபெண்டன்ட் 3M சொன்னாரு. மலிங்கா, மெண்டிஸ், மேத்யூஸ் அண்ட் முரளிதரன் சொன்னார்ல, அந்த இது கிடையாதுன்னு சொல்றேன். அதுக்கு தான் சொல்றேன் நான். ஸ்ரீலங்கா இன்னொரு பரவாயில்ல என்னன்னு சார், ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் சார் டாப் 4 சார். தரங்கா, தில்ஷான், சங்ககாரா, ஜெயவர்தனை இவங்க 4 விக்கெட் நின்னுட்டா முடிஞ்சிருச்சு. 2 பேர் நின்னாவே போச்சு. 2 பேர் முடிஞ்சிருச்சு. தரங்கா இஸ் an informed batsman. ஒரு வேர்ல்ட் கப்ல எல்லா மேட்ச்லயும் 4 பேர் நிப்பாங்க, எப்படி சார் சொல்ல முடியும்? ஒரு 2 விக்கெட் போயிடுச்சுனா முடிஞ்சு போச்சு. நீங்க வந்து ட்ரிபிள் எம் டிபெண்டன்ட்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் நான் இவ்வளவு லைன் அப்பையும் சொல்றேன். நான் 15 பேரை பத்தி என்னால பேச முடியும். நீங்க சொல்றது எல்லாமே ரைட்டா இருந்தது தம்பி. உங்களுடைய அனலைசிஸ் கூட கரெக்ட். அவங்களும் நல்ல ஈக்குவலன்ட் பிளேயர் தான். பட் இந்தியா வந்துட்டா அவங்களுக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷலைட் இந்தியா வந்து ஹோம் சப்போர்ட். அது நீங்க ஒத்துக்கிட்டதே ஆகும். நாளைக்கு நீங்களே ஸ்டேடியத்துல உட்கார்ந்து பார்க்கும்போது இந்தியாவுக்கு தான் கை தட்ட போறீங்க. They have said that India, Sri Lanka home support இல்லன்ட்டு. 96ல வேர்ல்ட் கப் வின் பண்ணது யாரு? இது வரைக்கும் வேர்ல்ட் கப் ஹிஸ்டரியிலேயே ஹோம் எடிஷன்ல வின் பண்ண ஒரே டீம் ஸ்ரீலங்கா மட்டும்தான். வேற எந்த டீமும் ஹோம் எடிஷன்ல வின் பண்ணதே இல்ல. நான் பிகினிங்லயே சொல்லிட்டேன், இந்தியாவோட பேட்டிங் ஸ்ட்ரென்த் நீங்க சொன்னீங்க தெரியுமா? தில்ஷன், என்ன சங்ககரா எவ்வளவு ரன் அடிச்சாலும் 300 ரன்ஸ் அடிக்கிறான்னு வச்சுங்களேன், அதுக்கு சேஸ் பண்ணி விட டேலண்ட் நம்ம டீம்ல இருக்கு. நம்ம டீம்ல அந்த பேட்டிங் நான் முடிச்சிடறேன் நான் முடிக்கல. நான் முடிக்கல. ஓகே, நான் உங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி வந்து எவ்வளவு அடிச்சாலும் சேஸ் பண்ணி டேலண்ட் பேட்டிங் டெப்த் நம்ம கிட்ட இருக்கு. அதே மாதிரி நம்ம எவ்வளவு ரன் அடிச்சாலும் அது வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு போலர்ஸ் இந்தியா கிட்ட இருக்கு. அதுதான் இல்ல நான் சொல்றேன். நீங்க இல்லன்னு சொல்ல, நான் இருக்கேன்னு சொல்றேன். யார் யாருக்கு சொல்ற பாருங்க. இன்னைக்கு வந்து ஜஹீர் கான் இல்ல ஒரு நிமிஷம். இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு ஜஹீர் கானோட போலிங் ஆவரேஜ் எடுத்துங்க, முனாஃப் பட்டேலோட போலிங் ஆவரேஜ் எடுத்துங்க, ஹர்பஜனோட போலிங் ஆவரேஜ் எடுத்துங்க, அஸ்வினோட போலிங் ஆவரேஜ் எடுத்துங்க, பிளஸ் நம்மளோட ரிசர்வ் போலர்ஸ் அவங்களோட போலிங் ஆவரேஜ் எடுங்க. அவங்க வந்து 250 சப்போஸ் ஸ்ரீலங்கா அடிச்சாலும் அது டிஃபெண்ட் பண்ணி டேலண்ட் நம்ம கிட்ட இருக்கு. பிளஸ் அது தவிர அது வந்து எப்படி டிஃபெண்ட் பண்ணுன்ற ஒரு டாக்டிக்ஸ்ல நம்ம கேப்டன் இருக்காரு தோனி. சார் நீங்க சொன்னது இப்ப வச்ச ஆர்குமெண்ட்டுக்கு ஆன்சர் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நீங்க சொன்னீங்கல்ல இந்தியன் பவுலர்ஸ் டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்ட்டு, அதங்காட்டிலும் ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் நான் சொன்ன 4 பேட்ஸ்மேன்ஸ். நீங்க சொன்னீங்கல்ல 350 எடுத்தாலும் சேஸ் பண்ணுவாங்கன்ட்டு, அதை கண்டென்ட் பண்றது கேப்பபிள் ஆஃப் பவுலர்ஸ் மலிங்கா,